லவி காய்ஸ் 2 வாரம் மட்டும் மழை அடிச்சு பொழிச்சிட்டு இருந்துச்சு. வீட்டோட்டே வெளியே போக முடியல. இன்னை வெளியே போகலாம்னு சொல்லி புறப்பட்டு எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். கேட்டை திறந்து பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு பெங்களூருக்கு போய் படிக்க போனவன் இன்னைக்கு தான் நம்ம ஊருக்கே வந்திருக்கேன். எனக்கு வேற என்னமோ வாங்கிட்டு வேற வந்திருந்தான். கரெக்டா அந்த நேரத்துல மழை வேற பெய்ய தொடங்கிட்டு நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட உன்ன எத்தனை வயசுல பார்த்ததுல ஆளே மாறிட்டால அப்படி சொல்லிட்டு இருந்தேன். சரி மாப்பிள அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து ஃபர்ஸ்ட் உள்ள உட்காரலாம்னு சொல்லி சொன்னா அவன் உடனே நீ நல்லா இருக்கிறியா அப்படி சொல்லி கேட்டா. நான் நல்லா தான் மாப்பிள இருக்கேன், நீ நல்லா இருக்கிறியான்னு சொல்லி கேட்டா. நானும் நல்லா தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருந்தான். அவன் உடனே என்கிட்ட உனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க மாப்பிள, ஃபர்ஸ்ட் திறந்து பாரு அப்படி சொல்லிட்டு இருந்தான். எனக்கு பிடிச்சது நீ என்னதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லி திறந்து பார்த்தா என்னதுல பெங்களூர்ல இருந்து சாக்லேட் கொண்டு வரான்னு சொல்லி பார்த்தா நம்ம நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சாக்லேட் எல்லாம் பறக்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். பம்பரம் விட்டு விளையாடக்கூடிய வயசா மாப்பிள இது லாலிபாப் ஜெல்லி மிட்டாய் எல்லாம் யாருக்கு மாப்பிள வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லி கேட்டா. இதெல்லாம் உனக்கு ரொம்பவே நல்லா பிடிக்கும்ல அப்படி சொல்லிட்டு இருந்தான். நான் அவன்கிட்ட இளந்த பழமா எதுக்கு மாப்பிள வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லி கேட்டா. சின்ன பழத்தனமாட்ட இருந்து பபிள்ஸ் ஊதி விளையாடிட்டு இருக்கான். நான் உடனே அவன் இதெல்லாம் என்னது மாப்பிள அப்படின்னு சொல்லி கேட்டா. அவன் உடனே உனக்கு ஓகே பறி பிடிக்கும்ல அதுல ஒரு மாலை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் உடனே சாப்பிட்டாச்சாலும் சொல்லி கேட்டா. என்ன சாப்பிடல மாப்பிள, அதான் வெளியே போயிட்டு இருந்தேன் சொன்ன உடனே அவன் ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பான்னு சொல்லி கேட்டான். சரி ஆர்டர் பண்ணிரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம சிவனால வேலை பார்க்க உனக்கு தெரியாதெல்லாம் அவன் கப்பல்ல வேலை பார்க்காம போன் அடிச்சு